ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் சார்பில் 100 சிறப்பு குழந்தைகளுக்கு இலவச செயற்கைக்கால் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் சார்பில் 100 சிறப்பு குழந்தைகளுக்கு இலவச செயற்கைக்கால் வழங்கப்பட்டது. ரோட்டரி சர்வதேச மாவட்டம் 3201 முக்கிய அங்கமாக நிகழும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுனில் வெற்றி நிகழ்ச்சியான நில் மற்றும் நட 2024 நிகழ்வில் 100 மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு வீல் சேர் மற்றும் செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன. ஓரிடத்திலிருந்து வேறு இடத்துக்கு நகரும் முடியாத சவாலை வெல்லவும், எழுந்து நிற்கவும், நடமாடும் உதவும் நோக்கில் இந்த திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. யாருடைய உதவியுமின்றி தங்களது வாழ்க்கையில் தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்ளவும், இயலாத எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்ளவும் இது உதவும். இதற்கான விழாவில் திட்டத் தலைவரும் இளைஞர்கள் சேவை RIT 3201 மாவட்ட தலைவர் கேட்வின் மரியா விசுவாசம் கூறுகையில், மாற்றுத்திறனாளிகள் உள்ள பல குடும்பங்களில் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் நடமாடுவதற்கான உபகரணங்கள் வாங்குவதற்கும் வசதிகள் இல்லை. இதனால் குடும்பங்களில் முன்னேற்றம் நடைபெற்றுள்ளது. வயதும் நகர இயலாமையும் முக்கிய தடைகளாக உள்ளன. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அவரது பெற்றோர்களும் கவனிப்பாளர்களும் தேவையான உதவிகளை செய்ய போராடுகின்றனர். முடிவாக பல குழந்தைகள் படுக்கையிலேயே தங்கள் வாழ்நாளை கழித்துவிடவும் இயற்கை உபாதைகளுக்கு கூட நகர இயலாத நிலை ஏற்படுகிறது. இந்த சிரமங்களையும் சவால்களையும் புரிந்து கொண்ட ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் அவர்களுக்கு மாற்றங்களை தரும் தீர்வுகளை தர முன்வந்துள்ளது. நில மற்றும் நட என்ற திட்டத்தை துவக்கியுள்ளது. இந்த குழந்தைகளின் கனவுகள் நனவாகும், அவர்கள் நிற்கவும் நடக்கவும் எளிதாக நகரவும் தினசரி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தும் இது உதவும். இதன் பயன் அவர்கள் நகர்வுக்கும் மேலானது. இத்தகைய உபகரணங்களை பெற்ற பல குழந்தைகள் தற்போது பள்ளிக்கு திரும்பி தங்களது கல்வியை தொடர்கின்றனர். தற்போது சுதந்திரமாக நடமாடுகின்றனர், வகுப்புகளுக்கு செல்கின்றனர், தங்கள் வயதுடையவர்களுடன் போட்டியிட்டு படிக்கின்றனர். இவர்களின் நீண்டகால கனவுகள் நிறைவேறியுள்ளன. இந்த திட்டம் அவர்களது கல்வியை மேம்படுத்துவதோடு மட்டுமின்றி சமுதாய மேம்பாட்டிற்கும் எதிர்கால விளக்கத்துக்கும் வழிகாட்டியாக செயல்படுகிறது என்றார். உபகரணங்கள் வழங்கும் இந்த விழாவுக்கு சர்வதேச ரோட்டரி மாவட்டம் 3201 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் ASKN சுந்தர வடிவேலு தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் நடத்தும் நில் மற்றும் நட முயற்சியில் DNA மாற்றுத்திறனாளிகள் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட 8 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட உபகரணங்கள் தேவைப்பட்ட குழந்தைகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. இவற்றால் பயன்பெற்ற குழந்தைகள் தனித்துவமாக செயல்படவும் தங்களது வாழ்வை சுதந்திரமாக முன்னெடுத்து செல்லவும் உதவியாக அமைந்தது. இந்த முயற்சிக்கு கோயு சஸ்பென்ஷன் இந்தியா நிறுவனம் சமுதாய பொறுப்பு திட்டத்தின் கீழ் உதவியது. பள்ளி ஒருங்கிணைப்பாளர் ஜெயபிரபா உதவியுடன் கிளப் 100 குழந்தைகளை அடையாளம் கண்டது. திட்டத்தின் தலைவரும் ரோட்ராக் மாவட்ட இளைஞர் சேவை தலைவருமான கேட்வின் மரிய விசுவாசம் பேசுகையில், கடந்த 5 ஆண்டுகளில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் திட்டத்தால் பயனடைந்தனர். இவர்களது வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் மாற்றங்களை நில் மற்றும் நட திட்டத்தால் டவுன் ரோட்டரி கிளப் ஏற்படுத்தியுள்ளது. நிற்கவும் நடக்கவும் நகரவும் கிடைத்த உதவியால் தங்கள் கனவுகளை குழந்தைகள் நனவாக்க அவர்களை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுகின்றனர். மிக முக்கியமாக அவர்களது வாழ்க்கையில் எப்போதும் மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் அவர்களது பள்ளிக்கு திரும்பி கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்று உள்ளனர் என்றார். இந்த விழாவில் பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள் துணை கவர்னர் ரோட்டேரியன் MT தேவதாஸ் மேனன், GGR ரோட்டேரியன் MD அஸ்வின், ரோட்ராக் மாவட்ட பணியாளர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் தலைவர் ரோட்டேரியன் L ஷியாம் சங்கர், செயலாளர் அட்வொகேட் ரோட்டேரியன் AS ராமகிருஷ்ணன், ஆன்ஸ் தலைவர் சுகன்யா, ஆன்ஸ் செயலாளர் ஐஸ்வர்யா, இன்ஸ்ட்ராக்டர் தலைவர் ஸ்ருதி அருளானன், இன்ஸ்ட்ராக்டர் செயலாளர் ரிச்சல்லா காட்வின், ரோட்டரி கிளப் டவுன் குடும்ப உறுப்பினர்கள், ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இவ்விழா கோவை அவினாசி ரோட்டில் உள்ள கிராண்ட் ரிஜன் ஓட்டலில் நடைபெற்றது. கோவை செய்திகளுக்காக சீனிவாசன். வணக்கம், நான் ரொட்டேரியன் காட்வின். ஸ்டாண்ட் அண்ட் வாக் என்ற ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுனுடைய சிக்னேச்சர் ப்ராஜெக்டோட சேர்மனுங்க. இந்த ஸ்டாண்ட் அண்ட் வாக் ப்ரோக்ராம் நாங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பெனிஃபிஷியரிஸ் இந்த ஸ்டாண்ட் அண்ட் வாக் ப்ரோக்ராம் மூலியமா பயன்பெற்று இருக்கிறாங்க. எங்களுடைய நோக்கமே என்னன்னா, நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை எழுந்து நின்று நடக்க வைப்பது தான். இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 குழந்தைகளை நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். கடந்த 4 ஆண்டுகளாக நாங்க கேலிபர்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கேலிபரோட வீல் சேரும் இணைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். வீல் சேர் பாத்தீங்கன்னா ஆர்டினரி வீல் சேர் இல்லைங்க, ஸ்பெஷல் வீல் சேர்ஸ். இந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா நெக் சப்போர்ட், ஹிப் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதனால அதுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்க செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வீல் சேர்ஸ் தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலேயே எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க தான் முதல் முறையா இந்த மாதிரி ஒரு வீல் சேரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இந்த 8-14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 100 குழந்தைகள் இதன் மூலியமா பயன்பெற இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து கேஒய்பி சஸ்பென்ஷன்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து அவருடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இணைச்சிருக்கிறாங்க. இன்று எங்களுடைய ரோட்டரியுடைய மாவட்ட ஆளுநர் திரு ஏகேஎஸ் சுந்தரவடிவேல் சார் அவர்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து துவக்கி வச்சார். எங்களோட இணைஞ்சு எங்களுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் தேவதாஸ் மேனன் அவர்களும், எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் பிரசிடென்ட் ரொட்டேரியன் ஷாம் சங்கர், செக்ரட்டரி ரொட்டேரியன் ராமகிருஷ்ணன் மற்றும் டார்டோ அமைப்பின் டாக்டர் ஜெயபிரபா, மிஸ்டர் மோகன் எங்களுடன் இணைஞ்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க முழுமையா செய்யறதுக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப பெருமையா நாங்க சொல்லிக்கணும்னா பத்திரிகை நண்பர்கள் தான். ஏன்னா நாங்க முதல் ஆண்டு நாங்க பண்ணும்போது ஒரு 25 குழந்தைகளையும் அடல்ட்டையும் தான் நாங்க வந்து டார்கெட் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சிக்கு காரணம் வந்து உங்களுடைய தகவல் வந்து பல இடங்களுக்கு போறது மூலியமாக. இப்ப இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காரமடையிலிருந்து வந்திருக்கிறாங்க, வால்பாறையிலிருந்து வந்திருக்கிறாங்க, பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் பரிமாற்றம் வந்து உங்கள் மூலியமாக சிறப்பாக போயிட்டு இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு எங்களுடைய ரோட்டரி கிளப் சார்பாக பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும். நன்றி, வணக்கம்.